இது வந்து பேட்ச் ஒர்க்கில் கொடுக்கறதால நம்ம அப்படியே ப்ளைனாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்பக்கம் மடிச்சிடணும். உள்பக்கம் பிசுறாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பேட்ச் ஒர்க் வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோன்றதால. இப்போ இதெல்லாம் வந்து ஷேப்பாக வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு அட்டை எடுத்துக்கலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிசைனர் ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். கழுத்தோட இறக்கம் பாருங்கள். இப்போ நம்ம லைனிங்கில் கழுத்தோட இறக்கம் கட் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச் வச்சுருக்கிறேன். அதாவது தைக்கிறது சேர்த்து 9.5 இன்ச்சு. கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா 9, சரிங்களா? இப்போ வந்து கழுத்தோடைய அகலம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா 6.25, சரிங்களா? 6.25 இன்ச்சு நான் கழுத்தோடைய அகலம் வச்சுக்கிறேன். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நேராக வந்து கோடு போட்டுடலாம். நம்ம எப்பவுமே கழுத்து வந்து இந்த மெத்தடில் வந்துட்டு கட் பண்ணோன்னு சொன்னாக்கா நமக்கு ப்ராட்னஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அகலம் ப்ளஸ் வந்து இறக்கம் இது வந்து ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கழுத்துடைய ஷேப், அந்த நம்ம என்ன ஷேப்பில் வந்து கழுத்து கட் பண்ண போகிறோமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். இப்படி நம்ம ஒன் சைடு வரைஞ்சிட்டு கட் பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுத்து வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒரிஜினல் என்ன செய்கிறோம்னாக்கா அந்த லைனிங் அப்படியே வச்சு 1/4 இன்ச் அந்த கழுத்து நம்ம கட் பண்ணல அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே தச்சு உள் பக்கம் நம்ம திருப்ப போகிறோம். அதாவது ஒரிஜினலுடைய மேல் பக்கமாக லைனிங்கை வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள் பக்கமாக திருப்ப போகிறோம். இப்போ தைச்சிட்டோம். இது வந்து ஷூராக வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணி ஒரிஜினலாக அப்படியே கட் பண்ணிவிடுவோம். ரொம்ப அதிகமாக துணி விட்டுறக்கூடாது உள்ள. அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வராது. 1/4 இன்ச் மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்டாக இருக்கிற இடத்துல கட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கார்னர்லேயும் நம்ம லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து சரியாக வரும். இப்படி கட் பண்ணும்பொழுது பார்த்து கட் பண்ணணும், தையலை கட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம அப்படியே இதை வந்து திருப்பிக்கலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி படிமானப்படுத்திங்க. படிமானப்படுத்திட்டு ஒரு படிமான தையல் கூட நம்ம வந்து ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம படிமான தையல் ஒன்று போட்டு சரி பண்ணிக்குவோம். இப்போ படிமான தையல் போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸான அந்த பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்து 2 டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டாட் வந்து ஸ்டிச் பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம 2 டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கோடைய அந்த சென்டரை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு அர்க்காத் கூட பண்ணிங்க. இந்த மாதிரி சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறோம். ஒன் சைடு வந்து நல்லா டார்க்காக மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து போட்டு அதே மார்க்கிங் வந்து இந்த சைடும் வர மாதிரி இந்த மாதிரி தட்டி நம்ம மார்க் பண்ணிக்கணும். நல்லா டார்க்காக போட்டுங்க மார்க் வந்துட்டு கலைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் கிளாத் எடுத்துக்கிட்டோம். பீடிங் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கலர் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ கேன்வாஸில் வந்து பேட்ச் ஒர்க்குக்காக அந்த திலகம் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரஃப்பாக நம்ம வந்துட்டு திலகம் ஷேப்பில் ரஃப்பாக கட் பண்ணிக்குவோம். துணியில் வந்து நம்ம அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா ரஃப்பாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த க்ரீன் கலரில் வந்துட்டு வச்சு நம்ம நல்லா அயன் பண்ணிக்கலாம். இதே நம்ம இந்த க்ரீன் கலரில் ஒட்டுறோம்னு சொன்னால் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற சாரீ கலர் தான். அதனால் நம்ம வந்து இதில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எல்லாமே வந்துட்டு இதில் நல்லா அயன் பண்ணி ஒட்டிட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து ஷேப்பாக வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு அட்டை எடுத்துக்கலாம். அந்த அட்டையில் வந்துட்டு கரெக்டான அந்த திலகம் ஷேப் வந்து கட் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம ஒட்டின அந்த கேன்வாஸில் கரெக்டாக வச்சு தேவையான அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம அவுட்டரில் வந்து பைப்பிங் கொடுத்து அந்த பிசரெல்லாம் கவர் பண்ணணும். இப்போ இந்த பைப்பிங் கொடுக்கறதுக்கு அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் கொடுக்க கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு 1 இன்ச் அளவில் இல்லை ஒரு 3/4 இன்ச் அளவில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி ஃபுல் கிராஸ் எடுத்துங்க. அப்போ தான் வந்து அந்த பைப்பிங் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸை வச்சு பைப்பிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே தைக்கணும். அப்படியே ப்ளைனாக வச்சு தைச்சிட்டே வந்துடலாம். இப்போ ப்ளவுஸில் நம்ம பைப்பிங் வைக்கிறோன்னா இந்த பைப்பிங் கிளாத்தில் ஒன் சைடு மடிச்சுட்டு நம்ம பைப்பிங் கொடுப்போம். இது வந்து பேட்ச் ஒர்க்கில் கொடுக்குறதால நம்ம அப்படியே ப்ளைனாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்பக்கம் மடிச்சிடணும். உள்பக்கம் பிசுறாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பேட்ச் ஒர்க் வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோன்றதால உள்ளே வந்து பிசுறாகவே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக அளவில் நம்ம அப்படியே பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம உள்பக்கமாக அந்த துணியை வந்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ பைப்பிங் எப்படி நம்ம தையல் போடுமோ அதே மாதிரி அந்த பள்ளத்தில் ஓரத்தில் தையல் போட்டே வரணும். நூல் பார்த்திங்கன்னா கரெக்டான மேட்சிங் நூல் போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஒரு திலகம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ உள்ளே இந்த எக்ஸஸான இந்த பீஸை வந்து கட் பண்ணிடலாம், தேவையில்லை. ஸோ இப்போ இதே மெத்தடில் இருக்கிற எல்லா பேட்சும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பேட்சும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதாவது நெக்கில் வரக்கூடிய 5 பேட்சும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் 4 பேட்ச் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும். ஒரே ஒரு சென்டர் பேட்ச் மட்டும் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீடிங் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பீடிங் ரெடி பண்ணிட்டோம். இந்த பீடிங் எதுக்குன்னு சொன்னாக்கா அந்த பேட்செல்லாம் வந்துட்டு பிசரை கவர் பண்ணி தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுல் கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். கிராஸ் பீஸில் கட் பண்ணி பீடிங் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த பீடிங் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நெக்கில் வந்து சைடில் வந்துட்டு சமோசா டிசைன் வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பேட்ச் ஓட்டணும் இல்லைங்களா, அந்த கலர் கிளாத் வந்து எடுத்துக்கலாம், அதான் க்ரீன் கலர். இப்போ இந்த பேட்சோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 3க்கு 3 எடுத்துக்கணும். 3 இன்ச் அகலம், 3 இன்ச்சு நீளம். இந்த அடிப்படையில் இந்த மாதிரி நம்ம கட்டமாக பீஸ் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பீஸ் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்துட்டு சமோசா மாதிரி வந்துடும். சமோசா டிசைன் மாதிரி இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நீங்கள் துணியை மடித்து தையல் போட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணிக்கணும். நம்ம ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துக்குவோம். பேக் பார்ட் எடுத்து இப்போ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மார்க்லேயே வந்து நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணுங்கள். தெரியலன்னு சொன்னால் நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிடுங்க. தெரிஞ்சதுன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா வந்து தெரியலனா நல்லா டார்க்காக மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் அந்த பீடிங் வச்சு தைக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே அந்த நெக்கில் வந்துட்டு வைக்கக்கூடிய அந்த பேட்ச் வச்சுக்கலாம். சென்டரில் பெரிய பேட்ச் வரும். இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் பார்த்திங்கன்னா 2 பேட்ச் வந்துடும். ஸோ இதே மெத்தடில் அப்படியே வச்சு அந்த க்ரீன் கலரை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். நூல் பார்த்திங்கன்னா மேட்சிங் நூல் போடணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கரெக்டாக 5 பேட்ச் நம்ம நல்லா இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேட்சோடைய அந்த மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா எல்லாம் பிசுறாகவே இருக்கும், கழுத்து ஒட்டி. அப்போ அதை நம்ம பிசுறாலாம் கவர் பண்ணுற மாதிரி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பீடிங் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். தையல் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி தையலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நெக்கில் வச்சு பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த பீடிங் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து கீழே இறங்கிடும். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்லேயே கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு 2 சைடும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ 1 சைடு வச்சு தைச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சைடு தைக்கும்போது சைடில் நம்ம எவ்வளோ தைப்போமோ தையல் வருமோ அந்த கேப் விட்டுருங்க. அந்த கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சமோசா பீஸை எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தைச்சிக்கிட்டே வந்துடணும். உங்களுக்கு வந்து நிறைய பீஸ் இருந்துச்சுன்னா ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் ஏறின மாதிரியே வச்சுக்கலாம். சமோசா பீசஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா கொஞ்சம் தூரமாக வச்சு நீங்கள் தைச்சிக்கிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு கவர் பண்ணி தைச்சிக்கிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம 1 சைடு வச்சு தைச்சிட்டோம். ஃபுல்லாக வந்து எத்தனை சமோசா பீஸ் வருதோ அதை கனெக்ட் பண்ணி வச்சு தைச்சிட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு சேம் இதே மெத்தடில் இந்த சைடும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். அதனால தான் நம்ம 2 சைடும் மார்க் பண்ணது. அதே மார்க்கிங்கில் கரெக்டாக இப்போ நெக்கு ஒட்டி வரக்கூடிய சைடில் வந்துட்டு தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பீடிங் வச்சு தைச்சிட்டு வரும்பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வரக்கூடிய பீடிங். அதனால் நம்ம ரைட் சைடு ஷோல்டர்ன்றதால ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஃபோராக ஒரு 1 இன்ச் பிஃபோர் நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருங்க. ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டு அதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எத்தனை நம்ம சமோசா வச்சோமோ லெஃப்ட் சைடு அதே மாதிரி ரைட் சைடும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஏன் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் தைக்கலன்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட்டில் கண்டினியூ பண்ணி தைக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஷோல்டரில் ஒரு 1 இன்ச் பிஃபோராக நம்ம நிப்பாட்டிட்டு அப்படியே ரிவேர்ஸில் தைச்சிட்டு வந்துடலாம். அப்படியே ரிவேர்ஸில் தைச்சிட்டு வரும்பொழுது இந்த நம்ம சமோசா பீசஸ் வந்து அந்த பீடிங்குள்ளார கவர் பண்ணி தைச்சிக்கிட்டே வந்துடலாம். லெஃப்ட் சைடு எத்தனை பீஸ் வச்சோமோ அதே கனெக்ட் பண்ணி ரைட் சைடு நம்ம வைக்கணும். ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சாலும் ஒன்று குறைச்சி வச்சாலும் பார்க்க அழகாக இருக்காது. சேம் எவ்வளோ வச்சோமோ அதே அளவில் நம்ம பீடிங் அந்த சமோசா பீஸ் வைக்கும்பொழுது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீடிங்கில் நடுவில் போட்டிருக்கக்கூடிய அந்த பெரிய தையெல்லாம் வந்து பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ தையெல்லாம் பிரித்த பிறகு பார்க்க எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தையல் பிரிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இந்த சமோசா டிசைன் இருக்கு இல்லைங்களா, இந்த சமோசா டிசைனில் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா முனையில் வந்து சின்ன சின்ன மணி வந்து கட்டணும் கோல்டன் கலரில். ஸோ அந்த மாதிரி மணி கட்டினீங்கன்னு சொன்னாக்கா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் மணி கட்ட முடியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த கார்னர் ஃபுல்லாக வந்து சமோசாவில் தையல் போட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். தையல் போட்ட பிறகு நீங்கள் மணி கட்ட முடியலனாக்கா நீங்கள் ஸ்டோன் பேஸ்ட் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் நீங்கள் அந்த கார்னரில் வச்சு ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டோன் வேண்டாம் மணி தான் கட்டணும்னா நீங்கள் கையால் மணி கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னாக்கா தையல் தான் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து தையல் போட்டோம் பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டு இது தேவைப்பட்டால் நீங்கள் கார்னரில் ஸ்டோனும் ஒட்டிக்கலாம், இல்லை வந்துட்டு மணி கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க, சிம்பிளான ஒர்க்கு, பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி கான்ட்ராஸ்டான கிளாத்தில் நம்ம செய்யும்போது இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு டிசைனர் ஒர்க்கு. சரி நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.